நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நாளேடுகளிலே கிடைக்கப்பெறுகின்ற செய்திகளை ஒரு கோர்வையாக ஒவ்வொரு காலை பொழுதும் உங்களுக்கு தருவது எங்களுடைய பிரதான நோக்கமாகும். அந்த வகையில் இன்றும் 3 நாளேடுகள் எங்களுடைய கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது. நாடு ஒரு பரபரப்பான சூழலிலே மாறி இருக்கின்றது. காரணம், உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம். அந்த வகையிலே உள்ளூராட்சி சபை சார்ந்த விடயங்கள், வேட்புமனு தாக்கல்கள், வேட்புமனு நிராகரிப்புகள், வேட்புமனு மீதான வேட்புமனுவினுடைய அந்த நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவங்கள் என்று 3 நாளிதழ்கள் என பல நாளிதழ்களும் இன்றைய செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றது. அந்த வகையிலே முதலிலே நாங்கள் உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம். உள்ளூராட்சி தேர்தல் மே 6. யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு மாநகர சபைகள் உட்பட 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தல் மே மாதம் 6ஆம் திகதி நடைபெறும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நண்பர்களுடன் நிறைவுக்கு வந்த நிலையில் தேர்தல் திகதி தொடர்பான அறிவிப்பை தேசிய தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ளது. பாதீடு மீது இன்று இறுதி வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் நாளை முதல் பரப்புரை நடவடிக்கையில் பிரதான அரசியல் கட்சிகள் களமிறங்க உள்ளன. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் என்பவற்றில் வெற்றி நடை போட்ட தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி தேர்தலிலும் சகல சபைகளும் ஆட்சி அமைக்க முனைப்பு காட்டி வருகின்றது. எனினும் பொருள்கள் மீதான விலை குறைப்பு உள்ளிட்ட விடயங்களில் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றவில்லை என மக்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளது. அதேபோல ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், வெளிநாட்டில் பதுக்கப்பட்டதாக கூறப்படும் பணம் உள்ளிட்ட விடயங்களின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதேபோல பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முறையாக செயற்படவில்லை எனவும், தமிழர் தாயகத்தில் இம்முறை வெல்ல முடியாது எனவும் தமிழ் கட்சிகள் குறிப்பிடுகின்றன. வாக்கு வங்கி சரிந்தால் அது எதிரணிக்கு அரசியல் அஸ்திரமாக அமையக்கூடும் என்பதால் இத்தேர்தலில் வெற்றி கொடி நாட்டுவதற்கு அனுர அரசு முழுவீச்சுடன் செயற்படும். அதேபோல தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதிரணிகளும் போராடும் என்று நம்பப்படுகின்றதான அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அனைவருக்கும் தெரியும், நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவினால் மே 6ஆம் திகதி உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்குரிய திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2-3 நாட்களாகவே எந்த திகதியில் தேர்தல் வர இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையேயும் அரசியல் வட்டாரங்களிலும் இருந்து வந்திருந்தது. நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு உண்மையிலேயே பிரச்சாரத்துக்குரிய காலப்பகுதிகள் ஒரு மிக நீண்டதாக குறிக்கப்பட்ட ஒரு மிகவும் குறுகிய கால எல்லை இல்லாமல் கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் என்றாலும் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான அந்த இடைவெளியை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அடுத்து, யாழ்ப்பாண மாவட்டத்தில் 35 வேட்பு மனுக்கள் அவுட் என்கின்ற செய்தியை உதயன் தாங்கி வந்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் 35 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகருமான பிரதீபன் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளுக்குமாக 159 தரப்புகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன. இவற்றில் அரசியல் கட்சிகள் சார்பில் 136 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை சுயேட்சை குழுக்களின் சார்பில் 23 வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் 35 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் 22 வேட்புமனுக்கள் அரசியல் கட்சிகளுடையவை, 13 வேட்புமனுக்கள் சுயேட்சை குழுக்களுடையவை, 124 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களில் 114 வேட்புமனுக்கள் அரசியல் கட்சிகளுடையவை, 10 வேட்புமனுக்கள் சுயேட்சைகளுடையவை என்று பிரதீபன் தெரிவித்த செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அடுத்து, நிராகரிப்புக்கு எதிராக உடன் சட்ட நடவடிக்கை என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பன்பு, உள்ளூராட்சி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டுள்ளது. எங்களின் வேட்புமனுக்களை மட்டுமல்ல, இன்னும் பல கட்சிகளின் வேட்புமனுக்களையும் சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களையும் நிராகரித்துள்ளனர். இந்த நிராகரிப்புக்கு அவர்கள் சொல்லும் காரணம் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளது. அற்ப காரணங்களுக்காக வேட்புமனுக்களை நிராகரித்துள்ளார். பிறப்பு சான்றிதழ்
பிரதிகள் தொடர்பில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி பதிவாளர் நாயகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதியைத்தான் நாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை நிராகரித்துள்ளனர். நாங்கள் தேவையான அளவுக்கு முறைப்படி பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம். ஆகவே மிக இலவாக அவர்கள் எமது வேட்புமனுக்களை உறுதிப்படுத்தி இருக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும். அத்துடன் அனைத்து பிரதிகளையும் சமாதான நீதவான்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனவே எமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தவறானதும் முறையற்றதுமான நடவடிக்கை என்பது உறுதியாகின்றது. எனவே நாங்கள் மிக விரைவில் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்ற சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கருத்தை தாங்கி வந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த வேட்புமனு நிராகரிப்பு உண்மையிலே மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாம் மிக முக்கியமான பிரதேச சபைகளிலும் நகர சபைகளிலும் விலக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேட்புமனு தாக்கலிலே இருக்கக்கூடிய அரச சார்பு விடயங்கள் அல்லது நெறிமுறைகள் சார்ந்த விடயங்கள் அல்லது விதிகள் மீறல்கள் என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கின்றது. பார்ப்போம் எப்படியான சம்பவங்கள் இனிவரும் நாட்கள் இடம்பெற இருக்கின்றது என்று. அந்த வகையிலே உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள் அவ்வாறு அமைந்திருந்தது. அடுத்து வலம்புரி பத்திரிகை பார்த்தோம் என்று சொன்னால், வலம்புரியிலும் பிரதான செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் மே 6 என்கின்ற செய்தி தான் முதலாவதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அதை பார்த்திருக்கின்றோம். இந்த இடத்திலே வவுனியா மாவட்டத்தில் 1231 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் 103 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 1231 வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாகவும் நேற்று மாலை வேட்புமனுக்கள் ஏற்கும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் கடந்த 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நேற்று நண்பகல் 12 மணியளவில் நிறைவுக்கு வந்திருந்தது. அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள 5 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட உள்ள கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன. இதுவரை நகர சபையாக இருந்து தரமுயர்த்தப்பட்ட வவுனியா மாநகர சபைக்கு முதலாவது தேர்தலாக இது அமைந்துள்ளது. இம்முறை மாநகர சபையில் மொத்தமாக 20 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அதற்காக 10 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன. அவற்றில் மக்கள் போராட்ட முன்னணியின் வேட்புமனு முழுமையாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் ஒருவர் நிராகரிக்கப்பட்டுள்ளார். அதன்படி 11 தரப்புகளின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த வவுனியா செய்திகள் தெரிவிப்பதாக அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து, குருநகர் மீனவர்கள் 2 தமிழகத்தில் மீட்பு என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. எனவே தெரியும், 5-6 நாட்களாக அந்த மீனவர்களை காணவில்லை என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு வந்தது. கடற்தொழிலுக்கு சென்ற வேளை 5 நாட்கள் காணாமல் போயிருந்தனர். யாழ்ப்பாணம் குருநகரில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்றவர்களை காணாமல் போயிருந்த 2 மீனவர்கள் தமிழக கடலோர காவல் படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சற்று தொலைவில் படகொன்று தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்ணுற்ற தமிழக கடலோர காவல் படையினர் அவர்களை படகுடன் மீட்டு கரை சேர்த்தனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவர்கள் 2 குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் கடந்த 15ஆம் தேதி கடற்தொழிலுக்கு சென்ற சமயம் படகு இயந்திர கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்து வந்ததாக கூறியுள்ளனர். இதுவரையும் கைது செய்துள்ள தமிழக போலீசார் 2 விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2 கடத்தல் நோக்கத்துடன் தமிழக கடற்பரப்பில் நுழைந்தார்களா என்னும் சந்தேகத்துடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்ற செய்தி வந்திருக்கின்றது. தெரியும், இந்த எல்லை நிர்ணயம் என்கின்ற பிரச்சனை தமிழக கடலும் சரி எங்களுடைய கடலும் சரி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்தால் இவர்கள் கைது செய்வதும் இவர்கள் அங்கு சென்றால் அவர்கள் கைது செய்வதுமாக இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்து, யாழ்ப்பாண மாவட்டத்தில் 114 கட்சிகள் 23 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு என்ற செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 114 கட்சிகள் 23 சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு பத்திரம் ஏற்றுக்கொள்ள தொடர்பான ஊடக சந்திப்பு யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்துரைத்த தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீதவனே மேற்கொண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது. குறிப்பாக இன்றைய செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான முஸ்தீபுகளாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே வலம்புரி பத்திரிகை நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்,
தினக்குரல் பத்திரிகையிலே மிக முக்கியமான பிரதான செய்தியாக வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு, தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக வழக்கு என்கின்ற செய்தி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானம், வரலாற்றில் காணாத முட்டாள்தனமான அணுகுமுறை, அரசின் சதித்திட்டத்திற்கு தேர்தல் ஆணைக்குழு ஒத்துழைப்பு என்கின்ற செய்தி. அதாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திதான். அரசாங்கம் தாம் விரும்பியவர்களை கொண்டு வருவதற்கும் மற்றவர்களை ஓரங்கட்டுவதற்கும் தேர்தல் திணைக்களம் ஒத்துழைப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாகவும் கூறியுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். இதன் மூலம் அவர் கூறுகையில், வேட்பாளர் பட்டியலில் உள்ள இளைஞர்கள் உண்மையில் இளைஞர்கள் தானா என உறுதிப்படுத்துவதற்கு அவர்களின் பிறப்பு சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தப்படவில்லை என்பதற்காக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அது அந்த கருத்திலே எவ்வளவு உடன்பாடு என்பதை பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையகம் இதற்கு என்ன பதிலை சொல்லப் போகின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்று சொன்னால், பல இடங்களில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழர்களுடைய வாழுகின்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கான சரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லையா, இந்த அணுகுமுறைகளில் உள்ள பிள்ளையா என்கின்ற மனதில் மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்கள் இருந்து வருகின்றது. ஏற்கனவே இந்த செய்தியை விலாவாரியாக பார்த்திருக்கின்றோம். அடுத்து மிக பெரும் தவறு என்பதை மக்கள் உணர்ந்து விட்டனர். அதாவது ஜனாதிபதி அனுரவுக்கு வாக்களித்தது மிக பெரும் தவறு என்பதை மக்கள் உணர்ந்து விட்டனர் என்கின்ற எம்.ஏ. சுமந்திரனுடைய தகவலை தாங்கி வந்திருக்கிறது. அடுத்த செய்தியாக, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களித்தது தவறு என்பதை மக்கள் தற்போது உணரத் தொடங்கிவிட்டார்கள் என தமிழரசு கட்சியின் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறித்தார். இதன்போது மேலும் அவர் கூறுகையிலே, தமிழரசு கட்சி ஜாழ் தேர்தல் தொகுதியில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடும் நிலையில் தமிழ் மக்கள் நமக்கு அமோக ஆதரவை தருவார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு மயக்கத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரவுக்கு வாக்களித்ததை ஏற்கிறோம். ஆனால் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியமை தவறு என தற்போது சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் சரியான தெரிவை வழங்கி தமிழரசு கட்சியை 17 உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வைப்பார்கள். இதன்போது குறுக்கீடு செய்த ஊடகவியலாளர்கள், வெல்வெட்டி நகர சபையை கைப்பற்றுவதற்கு தமிழ் கட்சிகள் விட்டுக் கொடுப்புடன் சுயேட்சை குழு ஒன்றுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளோம். தமிழரசு கட்சி போட்டியிடுவது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பினர். வெல்வெட்டத்துறை நகர சபையை தமிழரசு கட்சி போட்டியிடுவது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயம். எல்லா சபைகளிலும் நாம் தனித்து போட்டியிடுகின்ற நிலையில் ஒரு சபையில் மட்டும் போட்டியிடாமல் தவித்துக் கொள்ள முடியாது. ஆகவே தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரவுக்கு வாக்களித்து என்ன மாற்றத்தை கண்டோம் என்ற விரக்தியில் உள்ள நிலையில் நிச்சயம் தமிழரசு கட்சிக்கு அமோக ஆதரவை வழங்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அந்த செய்தி சுமந்திரனுடைய செய்தியை தாங்கி வந்திருக்கிறது. அடுத்து, போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது என்கின்ற ஒரு கட்டம் கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது. ஜாழ் கொக்குவில் பகுதியில் 290 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மானிப்பாய் மானிப்பாய் போலீஸ் நிலைய புலனாய்வு நிபுணருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பொறுப்பதிகாரி பூது குணதிலக தலைமையிலான போலீஸ் முழு நடத்திய சுற்றிவளைப்பில் சந்தேக நபரான 27 வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக போலீசார் செய்தி கொண்டு வந்திருக்கிறது. அதாவது பல செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையப்படுத்தியதாக வந்திருந்தாலும் கூட கட்டங்கட்டப்பட்ட செய்தியாகவும் பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் மரணம், வடகிழக்கில் நடந்துள்ள படுகொலைகளும் விசாரிக்கப்படும் என்கின்ற வட்டலந்த விகாரம் மட்டுமல்லாது வடக்கு கிழக்கில் நடந்துள்ள படுகொலைகளும் விசாரிக்கப்படும் என்று சந்திரசேகர் அமைச்சர் தெரிவித்த செய்திகள் வந்திருக்கிறது. இப்படியாக 3 நாடுகளும் பல செய்திகளை தாண்டி வந்திருக்கின்றது. தேர்தல் என்று வருகின்ற பொழுது ஒரு பரபரப்பான சூழல் வரும். ஆனால் நேற்றைய தினம் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த அந்த இரவே நேற்றைய தினமே தேர்தல் முடிவுகளை அறிவிப்பது போன்று தேர்தல் எந்தெந்த பிரதேச சபைகளில் எந்தெந்த கட்சிகள் அவுட் என்கின்ற செய்தி மிக பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த வகையிலே
மக்கள் பலருக்கு இது ஒரு ஏமாற்றமான சூழல். மக்களை விட இந்த போட்டியாளர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட உள்ளவர்களுக்கான ஒரு ஏமாற்றமாக இந்த சூழல் அமைந்தது. பார்ப்போம் இனிவரும் நாட்களில் தேர்தல் ஆணையகத்திற்கும் இவர்களுக்குமான அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். மீண்டும் நாளைய தினமும் இந்த பத்திரிகைகள் சார்ந்து நாளேடுகளில் இன்று என்கிற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.